அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டேன். ஒரு 3, 4 மணி நேரம் சரியான தூக்கம். அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வெளியில வந்தேன். கிளைமேட் இந்த மாதிரி ரொம்ப மழையும் இல்லாம, ரொம்ப வெயிலும் இல்லாம அப்படி மாறி, மாறி இருந்துச்சு. துணியெல்லாம் ஆல்ரெடி இந்த டைம் துவைச்சு வீடே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எனக்கு பெரிய அளவுல வேலையே கிடையாது. யோஜித் கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு பசங்களோட கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தான். எப்போ லஞ்ச் சாப்பிட்டானே தெரியல. பக்கத்தில அத்தை வீடு இருக்கிறதுனால பசிச்சா அங்க போய் சாப்பிட்டுக்குவான். அம்மா வந்து காலையில பரோட்டா வாங்கல இல்லையா? சாயங்காலம் பரோட்டா வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. பரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. முட்டை குருமா வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடு ஆல்ரெடி வடிச்சு வச்சிருந்தாங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நான் முட்டை குழம்பு வாங்கிட்டு வந்ததுனால அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, கொத்து பரோட்டா மாரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியல இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாரி குது குதுன்னு ரொம்ப குளிர் அடிச்சுட்டே இருக்குது. அடுப்புகிட்ட கொஞ்சம் நேரம் தீய போட்டு விடுங்கம்மா, நான் குளிர் காஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. நாங்க வரும்போது அப்பா இல்ல. நைட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.